ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் வங்கதேசத்தில் நடக்கிற வன்முறையை பற்றி இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வங்கதேசத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ராஜினாமா பண்ணிட்டு, தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கிறதா வந்து நியூஸஸ் இருக்கு. ஸோ இந்தியா வந்து அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்க போனாங்க. டெல்லி நோக்கி போயிட்டு இருக்க விமானம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்க தகவல் வெளியா இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வங்கதேசத்துல வந்து இடஒதுக்கீடு வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வாரிசுகளுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அந்த நாட்டுல பிரதமராக இருக்கிற ஒரு பெண் பிரதமருக்கு வந்து எதிராக இருக்கு. இதுல என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இது வந்து ஒரு ஒரு கருத்தா வந்து ஒரு வன்முறையா மாதிரி கலவரமா ஆகிட்டு இருக்கு. இப்ப அங்க ராணுவ ஆட்சி தான் நடக்குது. ஸோ இன்னைக்கு வந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டு ஹெலிகாப்டர்ல வந்து கிளம்பி இந்தியா வந்திருக்க தகவல் வந்திருக்கு. எந்த அளவுக்கு முற்றிலும் உண்மை அவங்க இந்தியா ரீச் ஆயிட்டாங்களா என்ன அப்படிங்கறது இன்னும் நியூஸ் வரல. இதுல இன்னொரு ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா, அவங்க 4வது முறையா பிரதமர் இருக்காங்க. ஒரு பெண் 4வது பிரதமர் ஆகிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இங்க 3வது வரை பிரதமர் ஆனதுக்கு நம்ம அவ்வளோ விமர்சனங்கள் பண்றோம், அவ்வளோ எதிர்த்து இதெல்லாம் பண்றோம். ஒரு பெரிய ஒரு சாதனை. அவங்க 3 முறையும் பிரதமரா பதவி வச்சு இப்போ 4வது முறையா பதவி வச்சிருக்காங்க. இந்த விமானத்துல பாத்தீங்கன்னா அவங்க கூட சில அதிகாரிகளும் அவரோட தங்கையும் வரதான் வந்து நியூஸ் சேனல்ஸ்ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது இந்த வன்முறை எப்படி எல்லாமே கட்டுக்குள்ள அடங்கிடும் அப்படின்னு ராணுவம் வந்து அந்த ஆட்சியை கையில் எடுத்துக்கு ராணுவத்தார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. வன்முறை எங்க பார்த்தாலும் வன்முறை, இல்லைன்னா இயற்கை சீற்றம் இப்படிதான் இருக்கு. இது எல்லாமே மாசமா சரியாகணும் அப்படின்னு நம்ம என்ன வேண்டிக்கலாம். நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.